நாமெல்லாம் நெய்ல தான் தீபம் போட்டிருப்போம். ஆனா கடல் நீரை நெய்யா மாத்தி தீபம் போட்ட கதை தெரியுமா? ஆமாங்க, திருமாலே இந்த நாடகத்தை நடத்தி 3 பேத்த ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக நடத்தின நாடகம் தான் இப்ப நான் சொல்ல போற கதை. முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காம தனித்தனியா இருந்தாங்க. ஏன்னா இவங்க முழுவதுமே பெருமாளுக்காக தன்னை அர்ப்பணிச்சுட்டு ஒரு நாள் ஒரு ராத்திரியில ஒரு இடத்துல படுத்தாங்கன்னா அடுத்த நாள் வேற இடத்துலதான் தூங்குவாங்க. ஏன்னா பற்றுதல் இல்லாம உணவு, உடை, இருப்பிடம் இதுல எது மேலையும் பற்றுதல் இல்லாம பெருமாளுக்காகவே தங்களுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சு வாழ்ந்தவங்க இவங்க 3 பேரும். இப்ப இவங்க 3 பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக பெருமாள் நாடகம் நடத்தணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்த இடம் தான் திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊருக்கு பொய்கை ஆழ்வார் வராரு. அவர் வர்ற நேரத்துல பெருமாள் என்ன பண்றாரு தெரியுமா? மழையா அடிக்க வைக்கிறாரு. மழை நாளும் மழை, அடமழை, காத்து, விளக்கே நிக்கல, சுத்தி இருள், எங்கேயும் இருள், மழை. அப்ப ஒரு ஆசிரமம் கண்ணில் படுது. அந்த ஆசிரமத்துல போய், ஐயா இன்னைக்கு இரவு மட்டும் இங்க தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க இருந்த கொஞ்சம் இடத்துல ஒருத்தர் படுக்கிற களவான இடமா இருக்கிறத கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் இடம் இருந்திருக்கு, கொடுத்திருக்காங்க. கால் நீட்டி படுத்துட்டு பெருமாளை பத்தி பாடிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை தட்டுற சத்தம். ஐயா யார் வந்திருக்கீங்கன்னு பொய்கை ஆழ்வார் கேக்குறாரு. வெளியிருந்து பூதத்தாழ்வார் சொல்றாரு, அடியேன் திருமால் கண்பர் வந்திருக்கிறேன் அப்படின்னு. இவருக்கு சந்தோஷம் தாங்கலையே. திருமால் கண்பரா? வாங்க வாங்க வாங்க. அப்பா நான் தனியா இருக்கேன்னு நினைச்சேன். வந்து உட்காருங்க. 2 பேரும் நிம்மதியா உட்கார்ந்துட்டு திருமாலோட பெருமைகளை பத்தி பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு 3ஆவதா ஒருத்தர் கதவை தட்டுறார். இப்ப வந்திருக்கிறது யாரு? நம்ம பேயாழ்வார். பேயாழ்வாரை பார்த்தோம்னா சரி வாங்க நம்ம 3 பேரும் நின்னுட்டு இருக்கலாம் மழை நிக்கிற வரைக்கும் சொல்றாங்க. அந்த அறையில பயங்கரமான இருட்டு, வெளியே பயங்கரமான மழை. 3 பேரும் நின்னுட்டு இருக்கிறப்ப 4ஆவதா யாராவது ஒருத்தர் உள்ள வந்து நெருக்கிட்டு நிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு போராட்டம், ஒரே புழுக்கம், ஒரே நெருக்கம். என்னடா இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம பொய்கை ஆழ்வார் என்ன பண்றாரு? புற இருளை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நெய் ஊத்தி தீபம் போடுவோம். அவர் என்ன பண்றாரு? உலகத்தையே விளக்கா மாத்துறார், கடலை நெய்யா மாத்துறார், சூரியனை ஒளியா ஏத்துறாரு. அப்படி ஏத்தி புற இருள் நீக்கிறாரு. அந்த பாசுரத்தை பாத்திரலாமா? வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடர் ஆழியான் நடிக்கே, சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குவேன் என்று. என்ன ஒரு அழகான வரிகள் பாத்தீங்களா? உடனே புற இருள் விலகுச்சு. புற இருள் மட்டும் விலகுனா போதுமா? கடவுளை பார்க்கறதற்கு முக்கியமான இருள் விலகணும்னா நம்மளோட அகத்துல இருக்கிற இருள்லாம். அந்த அக இருள் விலகிறதுக்கு நம்ம பூதத்தாழ்வார் ஒரு பாசுரம் பாடுறாரு. ரொம்ப அருமையா, அதுவும் வார்த்தைகள் ரொம்ப அழகா அன்பாலேயே தொடுத்திருக்கிறார். வாங்க கேட்கலாம். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா தன்புருகி, ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு 2 விளக்கு, அதுவும் அக இருளும் புற இருளும் விலகறக்காக ஏத்தின விளக்க பார்த்துட்டு பேயாழ்வார் சும்மா இருப்பாரா? கண்ட காட்சி எப்படி? 4ஆவதான் இன்னும் ஆள் யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் அந்த நாராயணர் மகாலட்சுமி தேவியாரோட சேர்ந்து காட்சி தரார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இல்ல அவங்க 3 பேருக்கும். அப்படியே பூரிச்சு போறார் பேயாழ்வார். அக இருளும் புற இருளும் விலகருக்கு நீங்க பாசுரம் எடுத்தீங்க, நாம 3 பேரும் கண்ட இந்த அற்புதமான காட்சிய விளக்கறதுக்கு நான் ஒரு பாசுரம் தொடுக்கிறேன்னு சொல்லி பாடினாரு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும், அருக்கண் நனி நிறமும் கண்டேன் செருக்கிலரும், பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன் பாழ்கின்று. பேயாழ்வார் அவருக்கு வார்த்தைகளே இல்ல. சங்கு சக்கரத்தோட பெருமாள் மகாலட்சுமி தாயாரோட அப்படி அருள் பாலிக்கிறப்ப கைகூப்பி நின்று 3 பேரும் சேவிச்சுட்டு என்ன பாக்கியம் பண்ணினப்பா அப்படிங்கிறப்ப, நீங்க 3 பேரும் ஒன்னா இருக்கணும்னு நான் தான் இந்த திருவிளையாடல் பண்ணேன்னு சாட்சாத் அந்த பெருமாளே சொல்றத கேக்குறப்ப அதுதான் பாக்கியம், அதுதான் பாக்கியம். எப்ப நான் அப்படிங்கிற அந்த மாய இருள் அகன்று
வழியே இறையை காணும் போதுதான் அந்த பரமானந்தத்தை நோக்கி நாம போக முடியும். இந்த மார்கழி மாசம் ஏன் முக்கியம்னு சொன்னாங்கன்னு இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? மார்கழியில ஆழ்வார்கள் நாயன்மார்களோட துணை கொண்டு நாமும் அந்த இறையை அணுகி நல்வழியை அடையணும்னு நானும் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த கதையை இத்தனை நேரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.